அக்கா நானு தூங்கிட்டேன். ஆனா எனக்கு பாதி தூக்கம் தான் வந்துச்சு, இன்னும் பாதி தூக்கம் காணாம போயிடுச்சுக்கா. அதனால அடிச்சாலும் பரவாயில்ல, இப்ப தூங்கணுமே. சரி, யாருக்காக இல்லைன்றாலும் என் கடைக்குட்டிக்காகவும் என் செல்வா குட்டிக்காகவும் கண்டிப்பா பாடுறேன். சரி, பாடட்டுமா? அடப்பாவியலா, தூங்கிட்டீங்களா? ஏக்காசுக்கு எல்லாம் தூங்கிட்டிய? சரி, தூங்குனா சரிவே. எனக்கு அப்பவே தெரியாம போச்சு. என் கூட பிறந்த எல்லா பிறப்புக்கும் நான் தாயா தகப்பனா இருந்து பாத்துக்கிறேன் வேண்ட கடைசி காலத்துல. என்னங்க தூங்கலையா? என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கியே? நீங்க தூங்காம இருக்கியே, நானும் உட்கார்ந்து இருக்கேன். என்ன எங்க அப்பா வீட்டுல நடந்தது நினைச்சுக்கிட்டீங்களோ? அதெல்லாம் இல்லம்மா, அதை நினைச்சு நான் எதுக்கு வருத்தப்பட்டு போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாமா சொத்து கொடுத்ததே நாம நம்ம குடும்பத்தை பார்க்கணுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு நாள் உன் புருஷன் வாழவே மாட்டியான், புரியுதா? என்னைக்குமே சொந்த காலில் தான் நிக்கணும். அதுதான் உன் புருஷனோட ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாவே வச்சு வாழ்ந்துக்கிருக்கேன் என் வாழ்க்கையில. அதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன் என் தம்பி பொண்டாட்டி பேசுனதை நினைச்சுக்கிருக்கீங்களோ? அதுதான் ஒரு மாதிரி மனசுக்கு வருத்தமா இருக்கு. என்னதே அவருக்கு சொத்து வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்கன்னா நாம என்ன சொத்தை பொடிங்கிட்டு நாம என்ன தரமாட்டோம்டா சொன்னோம். அவங்க அப்படி பேசுறதே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. எப்போதுமே நம்மளால இந்த குடும்பத்துக்குள்ள சண்டையில வந்துடவே கூடாது. நான் உங்ககிட்ட எப்போதுமே சொல்ற விஷயம் என்ன, நம்மளால யாருமே சங்கடப்படக்கூடாது, எல்லாருமே சந்தோஷத்தையும் படணும். அதனாலதான் வேண்ட வெறுப்ப எதுவுமே வேணாம நம்ம வந்துட்டோம். இப்ப என்ன, நாளைக்கு போய் பத்திரத்தை மாத்தி எடுக்க போறீங்களா? ஆமாட்டா, மாமா சொல்லிட்டாங்கல்ல. என்ன தூக்கமே வர மாட்டேங்குது. சரி, அம்மா அப்போ வெளியே தானே படுத்திருப்பாங்க, அவங்க கூட போய் கொஞ்ச நேரம் தூங்கினோம்னா தூக்கம் வந்துடும். சரி விடுங்க, அதான் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம்ல. நான் சொன்னேன் இல்லைங்க, எனக்கு நீங்க தான் எல்லாமே, புரியுதா? நீங்க நம்ம பிள்ளைகளை தாண்டி எனக்கு வேற எதுவுமே பெருசு கிடையாது. சரி, என் அப்பா சொல்றாரே அப்படிங்கிறதுக்காக தான் நான் சம்மதிச்சேன். ஆனா என் தம்பி பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இது எல்லார் வீட்லயுமே நடக்கிற ஒண்ணுதான். அதாவது சொத்துண்டு வந்தா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சொத்தை பாதிக்கு பாதி எழுதி வச்சாலும் நாளைக்கு சண்டையிடவே முடியும். அதனால வேண்டாம். என்ன, நாம நம்ம பொழப்ப பாப்போங்க. சரி, அதை பத்தி பேச என்ன போகுது? நாளைக்கு முத வேலையை போய் பத்திரத்தை பதிஞ்சு என் தம்பி பேர்ல சொத்தை பேரை மாத்தி கொடுத்துருங்க. ஆமாட்டா, நாளைக்கு முத வேலை அதுதான். சரி, வா தூங்குவோம். சரிங்க, இங்கே தூங்குறது? வாங்க உள்ளே போய் படுப்போம். அப்படியே போற அங்க மெத்தையில படுத்து கிடக்கும், நாம அப்படி கீழே பாய வச்சு தூங்குவோம். இல்லத்தா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி வெக்கையா இருக்கு. நீ உள்ள போய் படு, பிள்ளைய அப்புறம் பயந்து கிடக்கும். நீ உள்ள தூங்குன்னு அப்படி படுத்துக்கிறேன். சரி, ஆனா பாயோட விரிக்காம படுப்பியே? பாய எடுத்துட்டு வரேன், பேசாம படுத்துங்க. பாய வச்சு விட்டு. பேச்சி என்னங்க?
ஒண்ணும் கிடையாது. உங்க அப்பா வீட்டுல நான் பேசணும், உனக்கு எதுவும் வருத்தமா? நான் ஏதாவது தப்பா பேசிட்டு வந்துட்டேனா? அதெல்லாம் கிடையாது. ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? சரியா தான் பேசுனீங்க. இதே உங்க இடத்துல வேற எவனாவது இருந்தா சொத்தை கொடுக்கணும்னு சொல்லி சண்டை போட்டு வந்திருப்பாங்க. ஆனா எம்பிட்டு பெருந்தன்மையா சொத்து எனக்கு வேணான்னு விட்டு கொடுத்து வந்தீங்க. அங்க இருக்கீங்க. என்னைக்குமே என் புருஷன் பெருந்தன்மையானவர் அந்த இடத்துல நீங்க காட்டுனீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நான் எந்த காரியம் செஞ்சாலும் சரி அதை சரியா செய்யறேனா தப்பா செய்யறேனான்னு உங்ககிட்ட தான் கேட்பேன். என்ன அதனாலதான் இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன். நான் எதுவும் தப்பா பேசிட்டு வந்திருக்கேனா, தப்பா ஏதாவது செஞ்சுட்டேன்? நான் என்ன பொறுத்தளவு நான் எதுவுமே தப்பா செய்யலன்னு எனக்கு தெரியும். என்ன ஏன்னா நம்மளுக்கு 1க்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. உன் அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? 1க்கு 3 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கீங்க, ஒரு பிள்ளைக்கு நகை போட்டு கட்டி கொடுக்கறதுனால இந்த காலத்துல முடியாது, எப்படி 3 பிள்ளையும் கட்டி கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. அது உண்மையை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் இருக்கிற காலம், என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு என்னென்ன சொத்து சேரணுமோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டே செத்து போவேன். சரியா? அதனால எதை நினைச்சு கவலைப்படாத. உங்க அப்பா கொடுக்குற சொத்தை வச்சுதே நம்ம பொழைக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுதா. என்ன நமக்குன்னு வாழ்க்கை தனியா இருக்கு. நாம உழைக்கிறோம், நாம சாப்பிடுறோம், நாம சொத்து சேர்க்கிறோம். பிள்ளையெல்லாம் எதுக்கு பெத்துக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாவும் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாவும் இருக்கிறது யாருன்னு கேட்டா என் தங்கமான புருஷன். என் தங்கமான புருஷன் சொல்லுவேன் நான். ஏன்னா உங்களை ஒரு இடத்துல என்னால குறைச்சிட முடியாது. என்ன கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் கொஞ்சம் கூட என் மேல பாச நேசம் குறையாம இருக்கீங்க. என்ன ஒரு இடத்துல யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது இன்னைக்கு நடந்த விஷயம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நீங்க பேசின முக்கியமான ஒரு குறிக்கோளான விஷயம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அந்த இடத்துக்கிட்ட என் அப்பாவையும் விட்டு கொடுக்கல, என்னையும் விட்டு கொடுக்கல. அப்படி ஒரு பெருந்தன்மையான பேச்சு உங்ககிட்ட அங்க இருந்தது. என்ன இதை விட வேற என்னங்க எனக்கு வேணும் நீங்க நினைச்சுக்கிறீங்க? எனக்கு எதுவுமே வேணாம். நீங்க என் கூடவே இருந்தீங்கன்னா போதும். இந்த பிள்ளைகளை நல்லபடியா நம்ம வளர்த்து கரையேற்றி நல்லா படிக்க வச்சு எல்லாத்தையும் ஒவ்வொரு வேலையில இருக்க வைக்கணும் தாங்க எனக்கு ஆசை. சும்மா கல்யாணம் முடிச்சோம், பிள்ளைகளை பெத்தோம், வளர்த்தோம், கட்டி கொடுத்தோம் அப்படின்னா இருக்கவே கூடாது. பிள்ளைகளை பெற்று நாம நம்மளோட வாழ்க்கையில என்னென்னலாம் செய்ய முடியாதுன்னு நினைச்சு இருந்தோமோ அதெல்லாம் எதுவும் இல்லாம நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும்னு அவங்களை அதே மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறோம். பாத்தீங்களா? அதுதான் பெத்தவரோட உண்மையான கடமை. சரிதா, நீ போய் உள்ள தூங்குறியா? நான் போய் படுத்துக்கிறேன். நீங்க உள்ள வர வேண்டியதானே? நீங்க மட்டும் இப்படி படுத்து கிடக்குறியா தனதனியா? பரவாயில்லதா, இருக்கட்டும். நான் கொஞ்ச நேரம் இப்படி படுத்துட்டு வரேன். ஒரே வெக்கையா இருக்கு எனக்கு சொல்ல, அதனாலதான். சரி நீ போய் உள்ள தூங்கு. பிள்ளைய அப்புறம் தனியா படுக்காது. போய் கொஞ்ச நேரம் தூங்க, நான் வந்து படுத்துக்கிறேன். சரி நான் வரேன். தண்ணி இனி வேணும்டா கூப்பிடுங்க. எந்திரிச்சு போகாதீங்க, நான் கொண்டு வந்து தரேன். சரிம்மா போ. எப்போதுமே என் குடும்பத்துல சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கணும். வேற என்ன நான் கேட்க போறேன்? அப்பா என்ன வெறுந்தரையில தூங்குறாங்க? வெயிலுக்கு வெக்கையா இருக்குன்றதே வெறுந்தரையில தூங்குறாங்களோ? அதுக்கு தாழ் கூட வச்சு தூங்காம இருக்காங்க. போய் தலாணி எடுத்து கொண்டு வந்து வைப்போம். அப்பா கையை பிடிச்சிட்டீங்களா? ஐயோ கையை பிடிச்சீங்கன்னா நான் எப்படி தூங்குவேன்? நான் உங்களை பார்க்கவே வந்தேன். சரி அப்படியே தூங்குங்க. தூங்கும் போது எம்பிட்டு அழகா இருக்கீங்க என் செல்லப்பா. அப்பா நான் ஒரு உண்மையை சொல்லவா? உங்களை மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. இது வரைக்கும் அப்பா மட்டும்தான் பிள்ளைகளை மடியில போட்டு சீராட்டியிருக்காங்க. முறையா நான் உங்களை என் மடியில போட்டு தூங்க வச்சு அழகு பாக்குறேன்ப்பா. அன்புள்ள அப்பா அப்பா, அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே. எனக்கு எது தேவை உலகிலே கொடுத்திடுவா
ஆமா இந்தாங்க பத்திரத்துல அப்படியே மாத்தி பதிஞ்சு எழுதியாச்சு, கையெழுத்து மட்டும்தான் போட வேண்டியது இருக்கு. ஏமாப்ல உங்களுக்கு இருக்கு சிரமம், நீங்க ஒரு வாரத்தை சொல்லிட்டு நாங்க பத்திர ஆபீஸ்க்கே வந்திருப்போம்ல. இருக்கட்டும் மாமா, நம்ம வீட்லயே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இங்க இருந்து பத்திர ஆபீஸ் வரைக்கும் எதுக்கு அலைஞ்சிருக்கீங்க? அங்க வந்தீங்கன்னா தேவையில்லாத கேள்வி வர கேட்பாங்க. அதெல்லாம் என் மாமனார் எந்த இடத்துல எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தேன். மாப்பிள்ள உங்களுக்குன்னே உங்க பேர்லயே எல்லா சொத்தையும் எழுதி வச்சாச்சு, பேர் இடம் மாத்தியாச்சு, கையெழுத்து மட்டும் போடணும். ஏன்னா படிச்சு காட்டவா? இருக்கும். இல்ல படிச்சு காட்டுங்க. 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்று மதுரை கள்ளிக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜவேல் மரகதம்மா அவர்களின் மகன் மற்றும் மருமகளான முத்துவேல் பரமேஸ்வரி அவர்களுக்கு தனது சுய நினைவோடு 25 ஏக்கர் வயல் வரப்புகளையும் தனது பரம்பரை சொத்து நிறைந்த ராஜவேல் மரகதம்மா இல்லத்தையும் என்னுடைய சுய நினைவோடு முழுமையான புத்தி கூறுகளுடனும் எனது மகனான முத்துவேல் பரமேஸ்வரி அவர்களுக்கு இந்த சொத்தை கைமாற்றி எழுதுவதாக நான் இப்பத்திரத்தில் பதிவு செய்துள்ளேன். இப்பத்திரம் முழுவதும் என்னுடைய சுய நினைவோடும் என்னுடைய விருப்பத்துடனும் தான் எழுதி கொடுத்துள்ளேன். இப்படிக்கு ராஜவேல் மரகதம்மாள். அம்புடுதே, இன்னைக்கு கையெழுத்து மட்டும் போட்டா போதும். போட்டு சொத்தை பிரிச்சுக்கோங்க. கையெழுத்து தானே பண்ணோம், நாங்க போட்டுக்கிறோம். சரிங்க மாமா, நான் வரேன். மாப்பிள்ள வந்துட்டு ஒரு வாய் சாப்பிடாம போறீங்க. இருக்கட்டும் மாமா, நம்ம வீடு தானே, வீட்டுல பேச்சு சமைச்சு வச்சிருப்பா, நம்பி அதை சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடு. மாப்பிள்ள ஒரு நிமிஷம், இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போலாம்னு ஒரு முடிவுல இருக்கோம் நாங்களாம். அப்படி வந்தோம்னா குடும்பத்தோட போயிட்டு வந்துடலாம். அப்படிதானே? குலதெய்வ கோயிலுக்கு உங்களுக்கு போகணும், அந்த ஆசை நிறைவேற்றணும். அப்படிதானே? குடும்பத்தோட போயிருவோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சாயந்தரமே நான் ஆபீஸ்க்கு லீவு போடுறேன், போயிட்டு வந்துருவோம். ஆமா மாமா, நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கல. கண்டிப்பா குலதெய்வ கோயில பேர் பொங்கல் போட்டு வந்துருவான். வாங்க. ஜெய், இவனா பொம்பளையா? உங்க மனசை காயப்படுத்துறதுக்கு கஷ்டப்படுத்துறதுக்கு உங்களை மாதிரி பொம்பளை எப்படி மனசு வருதுன்னே தெரியலடி. நினைக்கும் போதே ஆத்திரமாதே வருது. சை, பெரிய சீமையிலே இல்லாத மருமகன் சொல்லி கூட்டிட்டு வந்தியெல்லாம் அனுபவிங்க உட்காந்துக்கிட்டு. அப்ப சரிங்க மாமா, நான் போய் பேசிட்டு நம்ம இன்னைக்கே குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிடுவோம். சரிங்க மாப்பிள்ள. சரி மாமா, நான் வாரேன் மாப்பிள்ள, வாரீங்க. போயிட்டு வாங்க. அப்படி கூப்பிடாதப்ல, எதுக்குப்ல அப்படியே கூப்பிடுற? இப்ப எதுக்கு நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வாரேன்? நான் போய் எங்க அப்பாட்ட சொல்லி தந்துருவேன். நீ போல என்னது எடுவட்ட பையலேவா? என்ன வாம்பாட்டுல பேசிக்கிருக்காப்புல இருக்கு. இப்பதான் சொல்லிக்கிறேன்னு வச்சுக்க, எங்க தாத்தாட்ட சொல்லி தந்து போருவேன் பாத்துக்க. என்ன நீ அங்க உட்காந்துருக்கேன்னுதான் இங்க வந்தேன். எங்க போனாலும் பின்னாடியே வார. என்னப்ல இது பழக்கம்? உங்க வீட்டுல உனக்கு நல்ல பழக்கம்னு சொல்லியே தரலையா? ஆம்பளை பையன் போனா பின்னாடியே வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்னால பொசக்குண்டு டேடு சொல்லிவிட்ட வெள்ளம் தின்னு கூப்பிட்டுருக்க. அங்க வர ஒன்னும் சரி கிடையாது. இங்க பாரு, ஏதோ மாமா பிள்ளைட்டு தான் பாத்துக்கு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்க, அம்பத்தையும் பாத்துக்க, எனக்கு கோபம் வரும் பாத்துக்கோ. போல வேணாம்ல, தேவலாம சீண்டிக்கு இருக்க பாத்துக்க. அப்புறம் போல நான் கூப்பிட்ட உடனே கூப்பிட சொன்னாங்களா? நீ எது கூப்பிட்டு இருக்க? நீ போல. என்னது கட்டிக்கிறேனுமா? வா மூச்சில யாராவது கட்டுவாங்களா? மண்டையை பாரு, பொதர மண்டை மாதிரி. பொதர மண்டைக்கு பொதர மண்டை மாதிரியே மாப்பிள்ள கிடைக்கும். அவனை பார்த்து கல்யாணம் கட்டு, எல்லாம் கட்டாத. நானும் உனக்கு கிடைக்கவே மாட்டேன் ஜென்மத்துக்கு. வாரம்ல
உள்ள தாடி நீ நினைச்சுக்கிட்டே தெரி நான் உனக்கு புருஷனை வரவே மாட்டேன். எப்பா எல்லாத்தையும் இப்படி பாக்குறதுக்கு எம்படி சந்தோஷமா இருக்கு. நம்ம குடும்பம் எப்போதுமே இப்படி இருக்கணும்னு தானே நினைக்கிறீங்க. அதனாலதான் என்ன கோயிலுக்கு சந்தோஷமா வந்திருக்கோம். இங்க பாருங்க, இப்பன்னு கிடையாது, எப்போதுமே குடும்பம் சந்தோஷமா தான் இருக்கணும். அதெல்லாம் எதை நினைச்சு கவலைப்படாது அத்தை மாமா, எப்போதுமே குடும்பம் பிரியாது, சந்தோஷமா தான். ஆமா ஆமா. சரி தாத்தா வந்தோம், சாமி கும்பிட்டோம், இப்போ நாம எல்லாரும் சாப்பிடலாம். தாத்தா நீங்க ஊட்டி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு தாத்தா. நேத்து அப்பா ஊட்டி விட்டாங்க, இன்னைக்கு நீங்க ஊட்டி விடுங்க. எல்லாருக்கும் நீங்க தான் ஊட்டி விடணும் தாத்தா பாட்டி. ஆமா தாத்தா, நேத்து அப்பா ஊட்டி விட்டாரு, அப்புறம் அம்மாவும் ஊட்டி விட்டாங்க. ஆனா இப்போ நீங்க ஊட்டி விடுங்க. நீங்க ஊட்டி விட்டா நல்லா இருக்கும் தாத்தா. சரிங்கடி என் வயிறை கட்டியலா. இப்ப என்ன என் பேத்தி என் பேர மையம் மருமகனுக்கு எல்லாத்துக்கும் ஊட்டி விட அப்படித்தானே ஊட்டி விட்டுருவான். அம்மா ஏமா எதுவுமே பேச மாட்டேங்கிறிய, பேசாம உட்காந்துருக்கீங்க. ஒண்ணு கிடையாதுயா, எல்லாரும் பேசிக்கிறதியல, அதே வேற ஒண்ணு கிடையாது. சரி சம்மந்தி நீங்களே ஊட்டி விடுங்க, அதான் கேக்குறாங்கல்ல பேரம் பேத்தி எல்லாருமே. முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே